ஆகி இருக்கக்கூடிய நம்மளோட ஃபேஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டாக மாற்றக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ் பவுடர் வந்து நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ், டார்க் சர்க்கிள், அன்ஈவன் ஸ்கின் டோன் இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். ஸோ இந்த பவுடர் இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ கடலை மாவு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இது வந்து நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஆயில், எக்ஸஸ் ஆயிலெலாம் வந்து ரிமூவ் பண்ணும். ஸ்கின்னில் வந்து பிம்பிள்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து க்ளீன் அண்ட் கிளியராக பிரைட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக இது கூட நம்ம வந்து ஆரஞ்சு பீல் பவுடர், அதாவது ஆரஞ்சு பழத்தோட தோல் பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஆரஞ்சு தோல் பவுடர் பார்த்திங்கன்னா நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆரஞ்சு பழங்களோட தோல்களை வந்து கலெக்ட் பண்ணி அதை வெயிலில் காய வச்சு நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி சலித்து எடுத்து வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லா பவுடரையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காலையிலையும் சாயந்தரமும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த பவுடர் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். சோப்போ ஃபேஸ் வாஷோ கெமிக்கல் திங்ஸ் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இது மட்டுமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க. ஒரே வாரத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இந்த பவுடரை நம்ம காலையிலையும் ஈவினிங்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பவுலில் நமக்கு தேவையான பவுடர் வந்து எடுத்துக்கலாம். இது கூட நான் வந்து ரோஸ் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மல் டேப் வாட்டரோ அப்படி இல்லை பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரை வந்து நம்ம நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறோம். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை நார்மலாக வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேக் வச்சு நம்ம வந்து ஃபேஸ் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு, மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம வந்து ஒரு பேக் மாதிரியும் போட்டுக்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன பீஸ் வந்து தக்காளி எடுத்துருக்கிறேன். இந்த தக்காளியில் நம்ம இந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேஸ்ட்டில் வந்து டிப் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கின்னில் வந்து நல்லா சர்க்குலர் மோஷனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மைல்டாக மசாஜ் பண்ணிக்கிட்டே சர்க்குலர் மோஷனில் நீங்கள் வந்து இதை வந்து ரப் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு உங்களோட ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடுங்க. உங்களோட ஸ்கின் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்றது ஒரே வாஷ்லேயே உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னில் பிம்பிள்ஸே வராது. உங்களோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் வந்து டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட்ஸ், பிம்பிள்ஸ் அப்படின்னு எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ நீங்கள் ரெகுலராக இதை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.